நேத்திக்கு ஐபிஎல் மேட்ச் பார்க்கல, எம்ஐ vs ஆர்சிபி பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. ஏன்னா வந்து ஹைலைட்ஸே கட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மேட்ச் ஃபுல்லா ஒரு ஹைலைட்ஸான ஒரு அதிரடியான மேட்ச். இதுதான் பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்றது. நம்ம டீம்னு இல்லை, ஆப்போனன்ட் டீம் 200 அடிக்கணும், அதே சமயம் நம்மளும் வந்து அதை சேஸ் பண்ணணும். தோத்தாலும் பரவாயில்ல, த இன்டென்ட், அந்த இன்டென்ட் வந்து நல்லா இருந்தது நேத்திக்கு பார்க்கறதுக்கு. ஈவன் எம்ஐ வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல லாஸ்ட்ல இருந்தாலும் சரி, ஆர்சிபி ஃபர்ஸ்ட்ல இருந்தாலும் சரி, ஒரு தைரியமான ஒரு இன்டென்ட் இருக்குல்ல, அது வந்து இதுக்கு எம்ஐ காமிச்சாங்க. சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கே. அதே சமயம் வந்து ஆர்சிபிக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் வந்த மாதிரி இருக்கு இந்த ஐபிஎல் சீசன்ல. அதாவது நீங்க இதை எதுவுமே பண்ண முடியாது, நாங்க எல்லாத்துலயும் ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கெத்தா சுத்துற மாதிரி இருக்கு. ஸோ நேத்திக்கு வந்து மேட்சோட ரிவ்யூ பார்த்தல. என்னன்னா, ஸ்டார்டிங்ல எம்ஐ வந்து டாஸ் வின் பண்ணி போலிங் கொடுத்தாங்க. வான்கடே பிச்சு இஸ் ஃபேவரட் ஃபார் சேசிங் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒன்ஸ் அகேன் சேசிங் அப்படின்ன உடனே ஆர்சிபி வந்து மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. பேட்டிங் அடிச்சு நொறுக்கணும் அப்படின்ற மாதிரி ஓப்பனிங்கே ஃபில்சால்ட்டு, விராட் கோலி. ஃபில்சால்ட் ஒரு 6 அடிச்சாலும் அடுத்தது பெருசாக ஆட முடியல. அடுத்தது விராட் கோலி, என்ன எதுவும் பண்ண முடியாது ரசா அப்படின்னு அந்த சைடு நிக்க, இந்த சைட்ல பும்ரா உள்ள வரும்போது மும்பை கொடுத்த ஒரு அலப்பறை இருக்கே, எஸ் பும்ரானா சும்மாவா அப்படின்ற மாதிரி இந்த சைட்ல ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, தீபக் சாகர், இன்னும் நிறைய போலர்ஸை வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா மும்பை யூனிட்டும் இருக்காங்க. பேட்டிங்லயும் மும்பை வந்து சும்மா சொல்லக்கூடாது. ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, இன்னும் நிறைய பேர், ஹர்திக், முக்கியமா ஹர்திக், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. பட் இருந்தாலும் ஆர்சிபி ஓப்பனிங்ல ஆட ஆரம்பிச்ச அந்த பார்ட்னர்ஷிப் சரியான அடிங்க. அதாவது அவங்க வந்து பவர் பிளேலயும் சரி, பவர் பிளே இல்லாத ஓவர்ஸும் சரி, மும்பை போலர்ஸை எந்த இடத்துலயுமே செட்டில் ஆக விடல. அப்படி இப்படி அங்கங்க விக்கெட் விழுந்தாலும், அப்பார்ட் ஃப்ரம் விராட் கோலி, நேத்திக்கு ஒரு சிலரோட பேட்டிங் வேற லெவல் இருந்தது. முக்கியமா ராஜத் பட்டிதார், கேப்டன் ஆஃப் ஆர்சிபி, அவர் வந்து ஒரு சூப்பர்மேன் மாதிரி ஆடுறாருங்க ஷாட்ஸ். எனக்கு என்ன வந்து அந்த இடத்துல பிடிச்சதுன்னா, வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் இருக்கு, அதே சமயம் வந்து கேப்டன்சியும் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம ரன் ரேட் மெயின்டைன் பண்ணணும், அதாவது இன்டென்ட்டும் காமிக்கணும், அதிரடியான இன்டென்ட் இருக்கணும். இது எல்லாமே கலந்த ஒரு கலவையா ராஜத் பட்டிதார் தெரிஞ்சாரு. சூப்பரா இருந்தது. இதே சமயத்துல வந்து பேரலா ஜிதேஷ் சர்மா, இவங்க 2 பேரோட ஷாட்ஸ் நீங்க ஹைலைட்ஸ் பாருங்க, அப்படியே ஏதோ போயட் மாதிரி இருந்தது. நல்லா இப்படி அப்படின்னு ஆஃப் லெக், எக்ஸ்ட்ரா கவர் எல்லா இடத்துலயும் இல்ல, பிச்சு உதறிட்டாங்க. ஃபைனலா அடி பின்னி எடுத்து விக்கெட்ஸ்லாம் ஒரு 4 விக்கெட் 5 விக்கெட் தான் விழுந்தது. ஃபைனல் ஒரு பும்ரா ஓவர்லயே ஜிதேஷ் சர்மா வந்து ஒரு வச்சாரு பாருங்க ஒரு 6, அதெல்லாம் இன்டென்ட்டுங்க. அதாவது யாருனாலும் போலர் இருக்கட்டும், என்னோட வேலை என்டர்டைன்மெண்ட் பிளஸ் பேட்டிங். ஸோ அதுல நான் தெளிவா இருக்கேன். நான் இது யாருக்கு சொல்றேன்னு தெரியும். அதாவது ஃப்ரஸ்ட்ரேட்டட்ல இருக்க சிஎஸ்கே ஃபேன்ஸா கூட இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஃபேன்ஸ், ஆர்ஆர் ஃபேன்ஸா கூட இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருக்குமே சொல்ற விஷயம்னா இன்டென்ட். அந்த இன்டென்ட் வந்து நல்லா அழகா இருந்தது இந்த 2 டீம் கிட்டயுமே. ஸோ 222 ஒரு ஹிமாலய ஸ்கோர். பட் ஆனா வான்கேடே சேஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் தான். ஸோ இந்த சைட்ல பேரலா அப்படியே போலிங்கை பார்த்தோம் அப்படின்னா, புவனேஸ்வர் குமார், குருணூல் பாண்டியா, அதாவது ஸ்பின்லயே பவுன்ஸ் மாதிரி ஸ்பின்லயே பவுன்ஸ் போற குருணூல் பாண்டியா, அப்புறம் வந்து இன்னும் 2 பேர் ஹேசல்வுட், யாஷ் ஜயால், இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அப்படியே பேட்டிங் ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் நம்மளோட கேப்டன், இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா மேலதான். பட் என்ன பண்றது, ஒரே ஒரு 6 அடிச்சாரு, ஒரு 2 4 அடிச்சாரு, போல்ட் ஆகி போயிட்டாரு. எனக்கு அவ்வளவுதான்ப்பா முடியும் அப்படின்ற மாதிரி. ஒரு சைட்ல பார்க்கும்போது ரோஹித் சர்மா இல்ல ஒரு சிலரோட பேட்டிங் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, மும்பை டீமுக்குள்ள ஏதோ உட்கட்சி பூசல் இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு சைட்ல அதிரடி வந்து போயிட்டே இருந்தது. ஓப்பனிங் இறங்கின ரோஹித் சர்மா அவுட் ஆக, அடுத்தது வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்டா ஆட ஆரம்பிச்சாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டு இருந்தது. அடுத்து ஸ்கை வந்தாரு. ஸ்கை வந்த பிறகு என்னன்னா, ரன் ரேட் கம்மியாக ஆரம்பிச்சது. யூஸ்வலா ஸ்கை வந்தா ரன் ரேட் பயங்கரமா ஏறும், பட் ஸ்கையாலேயே அடிக்க முடியல. ஸோ ஒன்ஸ் ஸ்கை வந்து ஓரம் கட்டப்பட்ட பிறகு திலக் வர்மா வந்தாரு. என்னையாடா ரிட்டையர்ட் அட்டு கொடுத்து ஓரமா உட்கார வைக்கிறீங்கன்னு அடிச்சாரு பாருங்க அடி. அதாவது ஒருத்தங்களோட ஈகோவை டச் பண்ணா எந்த அளவுக்கு அடிப்போம் அப்படின்றத வந்து திலக் வர்மா வந்து அடிச்சு காமிச்சாருங்க. 26 பால்ல 50, 200 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஜெயவர்தன கிட்டயும் சரி, இவங்க கிட்டயும் சரி, மும்பை மேனேஜ்மெண்ட் கிட்ட சரி, இதெல்லாம் ஒரு மேட்சே கிடையாது, நான் ஆடுறதுதான் பேட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் காமிச்சாரு. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நல்லா பயங்கரமா இருந்ததுங்க.
ஹர்திக் பாண்டியா உள்ள வந்தாரு, என்ன அடி, த கேப்டன் லீடிங் ஃப்ரம் ஃப்ரண்ட். என்னெல்லாம் நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஆட்டிடியூட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து டேலண்ட் இருக்க இடத்துல தான் ஆட்டிடியூட் இருக்கும். ஸோ ஹர்திக் பாண்டியாக்கான அந்த ஆட்டிடியூட் கரெக்ட் அப்படின்னு ஒன் செகண்ட், அதாவது ஒரு 2 மேட்ச்ல லேக் ஆனாலும் ஒரு 3வது மேட்ச்ல ஆமா நான் தான் ராஜா அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ற ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, அது ஹர்திக் கிட்ட நிறையவே இருக்கு. ஸோ இந்த சைடு ஒரு 14 பால் தான், 14 பால் 45 முடிச்சாரு, அடி பின்னி எடுத்தாருங்க. இந்த சைட்ல விக்கெட்டும் எடுத்தாரு, 3 விக்கெட். இந்த சைட்ல 14 பால்ல 45 ரன் அடிக்க முடியும், எக்ஸ்ட்ரா நிறைய ஃபீல்டிங்கும் கொடுக்க முடியும் அப்படின்னா ஹீ இஸ் அ மேன். அவர் தான், அதுதான் கெத்து அப்படின்ற மாதிரி இருந்தது. மும்பை வந்து கடைசி வரைக்கும், அதாவது சாண்ட்னர் வரைக்குமே அடிச்சாங்க. நான் சொல்றது சாண்ட்னர், ஸ்பின் போலர் சாண்ட்னர், நியூசிலாந்து ஸ்பின் போலர் சாண்ட்னர் வரைக்குமே வந்து இன்டென்ட் காமிச்சாங்க. டொக்குல்ல டொக்குன்னு எதுவுமே பண்ணல, அடிச்சாங்க. 6 4ன்னு அடிச்சாங்க. அவுட் ஆகும்போது கூட லாங் ஆஃப்ல தான் அவுட் ஆனாங்க. ஏதோ மொக்கையா அவுட் ஆகல, ஸ்ட்ரோக் வைக்கல, ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணணும்னு கூட நினைக்கலங்க. அவங்களோட இன்டென்ட் வின் பண்ணணும் இல்லைன்னா தோக்கணும், ஆனா அடிச்சே தீரணும், சம்பவம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. நம்ம தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு சம்பவம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ட் இருக்குல்ல, அந்த சம்பவ நிதிக்கு வந்து ஆர்சிபி சூப்பரா பண்ணாங்க ஓப்பனிங் பேட்டிங்ல. அடுத்தது சேசிங்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் வேற லெவல் பண்ணாங்க. அப்படி ஒரு த்ரில்லிங் மேட்சிங்க. ஜஸ்ட் லாஸ்ட் ஓவர் வந்து பட்டிதார் நம்மளோட குருணால் பாண்டியா வந்து இன்னும் கொஞ்சம் லூசா போட்டிருந்தாருன்னா மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் சூப்பரா போட்டாரு அவருமே. நல்ல ஒரு காம்பினேஷன் ஆஃப் போலிங் அட்டாக் ஃப்ரம் போத்து, பேட்டிங் அட்டாக்கும் இருந்தது, அதே நேரத்தில் ஃபீல்டிங்கும் சரி. வான்கடே ஸ்டேடியத்துல இன்னைக்கு மேட்ச் போடுறவங்களுக்கு 400 ஸ்கோர். இந்த சைட்ல 200 வச்சாங்க, அந்த சைட்ல 200 வச்சாங்க, வான வேடிக்கை காமிச்சாங்க, கேட்ச் பிடிச்சாங்க, எல்லாமே நடந்தது. ஸோ சூப்பரா இருந்தது மேட்ச். ஸோ இந்த மாதிரி மேட்ச் நீங்க எதிர்பார்க்குறீங்கனாலும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்ல நீங்க வந்து உண்மையாலுமே ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டரா இருந்து மேட்ச் வந்து ஸ்கோர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது, டேலண்ட் பேஸ் பண்ணி விக்கெட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, டைட் பண்ணி போட்டு 120 போட்டாலும் அதையும் டைட் பண்ற மாதிரி மேட்ச் இருக்கணும்னு நினைச்சாலும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த மேட்சை மிஸ் பண்ணவங்க மறக்காம போயிட்டு ஹைலைட்ஸ்ல பாருங்க. இது இல்லாம இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு மேட்ச் இருக்கு. எஸ், நம்ம வந்து பஞ்சாபோட மோத போறோம். சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப். அவங்க பஞ்சாப் பறக்குறாங்களா இல்ல நம்ம பஞ்சாப் பறக்குறோமா அப்படின்றது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு ரிசல்ட் எப்படி இருக்கும், சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் ஓட ரிசல்ட் எப்படி இருக்குன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரா இனிமேல் ஐபிஎல் ரிவ்யூ உங்களுக்காக வந்துட்டே இருக்கும். திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப் டாடா, பை பை, see you. மறக்காம கண்டதை பேசுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.